ஜிகேஆர் 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ நம்ம வந்து ஒரு புது பார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பிளேனை வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பிளேனில் ஒரு ஸ்கெட்சுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறோம். சரி, இப்போ நம்ம இதில் என்ன கமாண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கெட்ச் டூலில் ஜாக் லைன் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளில் இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் எடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு ஸ்லாட் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்லாட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, மேனுவலாக ஸ்கெட்சு வரைவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்கெட்சை வந்து எப்படி வரைகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது நான் வந்து இப்போ மேனுவலாக வரைகிறேன், ஜாக் யூஸ் பண்ணாமல் மேனுவலாக வரைகிறேன். இதே ஸ்கெட்சையே ஒன்றும் சிம்பிளாக எப்படி ஜாக் யூஸ் பண்ணி வரையலான்றதை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ எல்லாத்தையும் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ திருப்பி டூல்ஸ், ஸ்கெட்ச் டூல்ஸ், அதில் ஜாக் லைன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாருங்கள், ஒரு பிக்கு மேலே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பிக்கு கீழே ஒரு பிக்கு, இந்த லைனில் ஒரு பிக்கு மேலே ஒரு பிக்கு. ஸோ இதான் வந்து ஜாக். ஓகேங்களா? நம்ம அடுத்த கமாண்ட் வந்து பார்க்கலாம். ஒரு பார்ட் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேனில் ஒரு ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூல்ஸில் ஸ்ப்ளிட் என்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் என்டிட்டிஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இந்த சர்க்கிளை 2ஆக 3ஆக பிரிக்கணும். அதாவது எப்படின்னா, சின்ன சின்ன லைனாக பிரிக்கணும். அதை வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, இது வந்து லாஃப்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ப்ளிட் என்டிட்டிஸ் யூஸ் ஆகும். ஸோ லாஃப்ட்டு வரும்போது இதை நான் திருப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கெட்ச் டூல்ஸில் ஸ்ப்ளிட் என்டிட்டிஸ் போயிட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், அந்த லைன் மேலே ஒரு பாயிண்ட், அப்படி தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் 3ஆக பிரிச்சிட்டேன் இதை. ஓகேங்களா? 3ஆக பிரிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைன், 3ஆக தெரியுது. சரி, இப்போ இந்த ஸ்ப்ளிட் லைன் பிரித்தாச்சு. ஸோ பிரித்ததை திருப்பியும் சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கீபோர்டில் இருக்கிற டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், டெலீட் ஆகிடும். ஃபஸ்ட் வாட்டி இப்போ டெலீட் பண்ணுறேன், வரல. 2வது வாட்டி டெலீட் பண்ணுறேன். சரி, 2வது வாட்டியும் வரல. 3வது வாட்டி வந்துருச்சு. நான் வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த கமாண்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து அடுத்த கமாண்ட் பார்க்கலாம். ஓகே, ஜிகேஆர் 3D CAD ட்ரைனிங் சென்டர். தேங்க்யூ.